வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி, பிரதர் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் more in detail about babies born on ஐப்பசி month. So, if baby born in end of Protasi but near Deepavali dates will not affect the father ஆன்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா இயல்பாக நீங்க கேட்ட வச்சு அந்த புரட்டாசி எண்ட்லயும் ஐப்பசி தொடக்கத்திலையும் ஓகே, இயல்பாகவே இது வந்து நம்ம பேசியிருக்கோம். இது பேசி ஒரு வைரலா கூட ஆயிருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி காலகட்டங்கள்ல பிறந்த குழந்தைகளுக்கு யாராக இருந்தாலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% குழந்தைகளுக்கு தந்தை இருப்பார். தந்தையாக இருக்க மாட்டார், இல்ல தந்தையே இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். ஓகேங்களா? ஏன் அந்த ஐப்பசி மாசம், ஏன் அந்த தீபாவளி மாசத்துல இந்த மாதிரியான விஷயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஐப்பசி மாதத்துல நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கான முதல் காரணமே அந்த ஐப்பசி மாதத்துல சூரியன் நீச்சம் அடைகிறார். கூடவே நீச்சம், அதனை தொடர்ந்து அமாவாசைக்கு அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் அடைவார். ஓகேங்களா? அப்ப வானத்துல ஒளியை கொடுக்கக்கூடிய மூல கிரகங்கள் 2 கிரகங்களும் தன்னோட ஒளியும் இழந்து, ஸ்தான பலத்தையும் இழந்து அமாவாசை நிலையிலையும் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த பூமி இருளால் ஆக்கிரமிக்கப்படுதுன்றதுனாலதான் நம்ம தீபம் ஏற்றி தீபாவளின்றத கொண்டாடுறோம். இந்து மதத்துல பாத்தீங்கன்னா ஒளியை செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம எப்போதுமே. பௌர்ணமி அந்த இதுன்னு சொல்லிட்டு வெளிச்சம் வந்தாலே 7 மணி ஆயிடுச்சுங்க விளக்கேத்துக்குங்க அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம. இந்த அமைப்புகள்ல தந்தைக்கு பிதுர் காரகனான இவரு சூரியன் வந்து ஐப்பசி மாதத்துல ஒளி இழப்பாருங்க. அந்த ஒளி இழப்பு நீச்சம்ன்றது என்னது? அந்த மாதத்துலதான் நிறைய மழை பெய்யும். சூரியனை வந்து பூமியோட சூரியனோட வெளிச்சம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற விஷயம். சரிங்களா? அதாவது மழை காலங்க. ஜோதிடம் ஆரம்பிச்சது நிச்சயமாக விவசாயத்தை அடிப்படையாக வச்சுதான் ஜோதிடம் முத ஆரம்பிச்சது. எங்க விதை விதைக்கலாம், எப்ப மழை பெய்யும், எங்க தண்ணி சேமிக்கலாம், எங்க அறுவடை பண்ணலான்னு. இந்த அமைப்புகள்ல ஆடியில இதை பண்ணுங்க, ஆவணியில அதை பண்ணுங்க, ஐப்பசியில மழை பெய்யும். இந்த அமைப்புகள்ல உருவான நம்ம ஜோதிடம் சில தனி நபருக்கு கொண்டுட்டு வரும் பொழுது சூரியன் பிதுர்காரகன், சந்திரன் மாதாக்காரகன், செவ்வாய் சகோதரக்காரகன், புதன் மாதுளைக்காரகன், தாய் மாமனுக்கு காரகன், இந்த மாதிரியான சனி வேலைக்காரன், இந்த மாதிரியான சில அமைப்புகள் உருவாக்கப்பட்டு தனிநபருக்கு பார்த்தோம். இதுல ஐப்பசி மாதத்துல கிட்டத்தட்ட அந்த பஞ்சமி அமைப்புகளை தாண்டும் பொழுது, ஓகேங்களா, பஞ்சமி கிட்டத்தட்ட டிகிரி அமைப்புகள்ல சொல்லணும்னா 16 இல்ல 20 டிகிரிக்கு மேல சூரியன் நீச்சம்னு வராது. அப்போ முதல் 16 அந்த ஐப்பசி மாதத்துக்குள்ள அவர் துலாத்துக்குள்ள அவர் என்டர் ஆகும் பொழுது முதல் 15ல இருந்து 20 டிகிரி வரைக்கும் அவர் நீச்சம் தாங்க. 16 டிகிரி தாண்டும் பொழுது அந்த நீச்சத்தன்மை இல்லை. அவர் அந்த பரம நீச்ச அமைப்புகள்ல இருந்து வெளியில வந்துருவாரு. அந்த பாதிப்பு இருக்காது. அப்போ மோஸ்ட்லி நம்ம சிசரியன் அப்படிலாம் டேட் கொடுக்கும்பொழுது அந்த தீபாவளி டைம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லாம தான் கொடுப்போம். அந்த டைம் இல்லாம கொடுப்போம். இல்ல சூரியனே திக்பலமா இருக்கிற மாதிரி மகர் லக்னமா கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயம் இருக்கும். அப்போ நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மைதாங்க. மோஸ்ட்லி நான் பார்த்த வகையிலையும் என்னோட ஜாதகத்திலையுமே நானும் தீபாவளிக்கு முதல் நாள் பிறந்த ஆள் தானே. சோ இந்த அமைப்புகள்ல தந்தை பாதிக்கப்படுவார். தந்தை இருக்க மாட்டார், தந்தையாக இருக்க மாட்டாருன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்பா இருக்க மாட்டாரு, அப்பாவா இருக்க மாட்டாரு. அப்பா பொறுப்பு இல்லாத அப்பாவா இருப்பாரு. இந்த தன்மைகள்லாம் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்ப சித்திரை மாசத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பா சூப்பரா இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் விதிக்கு உட்பட்டுதாங்க. சித்திரை மாசம் வந்துருது. இப்ப நேத்து ஒரு சிசரியனுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு மார்ச்ல. ஓகேங்களா? மார்ச்ல பேபிங்கன்னு. நான் சொன்னேன் கொஞ்சம் சரியா இல்லைங்க. மார்ச்ல சனி சூரியன் சேர்ந்து இருக்கிறாங்க. சிம்மத்தை சனி பாக்குறது, சூரியனோட சேர்ந்து இருக்கிறது தந்தையை நேரடியா பாதிக்குங்க. அந்த மாதிரி அமைப்பு முடியாது. நீங்க கொஞ்சம் வேற டேட்டை கேட்டு கொடுங்க. மார்ச்ல என்னால முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன். மார்ச் மாசத்தை பிறக்கிற எல்லாத்துக்கும் வந்து 2025ல அப்படித்தானான்னு கேட்டா அப்படிதான். வேற என்ன செய்யறதுங்க? சில விஷயத்த மாத்த முடியாதுல்ல அந்த அமைப்புகள்ல. நேத்து இன்னொரு டேட் கொடுத்திருந்தாங்க. நேத்து அந்த டேட்ல அடுத்தடுத்து இந்த 2 நாள்ல பார்த்தாக்கா இவரு போய் சந்திரன் போய் குருவோட சேர்ந்து அதிக ஒளியான அமைப்புகள்ல இருக்கும் பொழுதும் அந்த ரிஷப வீடு கெடும். ஏன் கெடும்? அதீத ஒளி உங்களுக்கு 100 இல்ல 1000 வாட்ல ஒரு வெளிச்சத்தை கொடுத்தா உங்களால பார்க்க முடியும். ஒரு 1,00,000 வாட்ல உங்க கண்ணுல கொண்டாந்து வெளிச்சம் அடிச்சுன்னா உங்க கண்ணே போயிரும்ல. அந்த மாதிரி அந்த பாவகம் செயலிழந்து போயிடும். இது எல்லா அமைப்புகளும் பிரதர் ஒளியை அடிப்படையாக கொண்டு செயல்படுற விஷயம். சூரியன் பலம் இழந்துடுறாருன்னா தந்தை பலம் இழந்துடுறாரு. கூடவே சிம்மத்தையும் 9ஆம் பாவகத்தையும் அதிபதியும் பார்த்துக்கணும். சந்திரன் பலவீனமாகிறாரு. அதுக்கு பிறகு 4ஆம் இடத்தையும் கடகத்தையும் பார்த்துக்கணும். 4ஆம் அதிபதியையும் பார்க்கணும். இந்த மாதிரி அமைப்புகள்ல பாருங்க உங்களுக்கு சில விஷயம் டீட்டெயிலா புரியும். சரிங்களா? அப்போ இந்த ஐப்பசி மாதத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு தந்தை சார்ந்த அமைப்புகள்ல அவர் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியான சில மைனஸ் இருக்கிறதுன்றது உண்மைதாங்க. கூடவே ராகு தசை, சனி தசை, கேது தசை, இந்த அமைப்புகள்ல அமாவாசையான அமைப்புல இருந்தாக்கா அந்த அமைப்புகள்ல வரும்போது தந்தை அந்த நேரத்துல தான் பாதிக்கப்பட்டிருப்பாரு. நீங்க ஈஸியாவே அதை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.